வணக்க மக்களே. கார்த்திக் கதையில் ஜூலை 1 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம கார்த்தி ரொம்ப மன வேதனையோட அந்த அபிராமிக்கு இறுதிச் சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த சந்திரன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சாமுண்டீஸ்வரியை கூட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி அவன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைக்கா, நான் சொன்னது அங்கே நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. அதுக்கு தான் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ கூப்பிட்ட அப்படின்னு நான் வரது இதுதான் கடைசி நேரம், இதுக்கப்புறம் நான் வரவே மாட்டேன், ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா நீ இன்னைக்கு மட்டும் வந்து பார்த்துட்டியன்னா அதுக்கப்புறம் உனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நீ ஏன் இத்தனை நாள் நான் சொன்னது உண்மைன்னு நினைச்சு நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்ப பாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி வர்றேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போக, சந்திரா சொல்றாங்க, என்னக்கா மெதுவா நடக்கிற? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னை இவ்வளவு தூரம் நடக்க வச்சுட்டியல்ல, போட்டேன்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லி அடிக்க கை வாங்குறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா எதுவா இருந்தாலும் அந்த இறுதிச் சடங்கு நடக்கிற இடத்துக்கு போன பிறகுதான் எனக்கு நிம்மதியாகும். நீ என்னை அடிச்சு கொண்டாலும் பரவாயில்ல, அந்த இடத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போகாம விடமாட்டேன், வாக்கா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் மயில் வாகனம் பார்க்குறாரு. மயில் வாகனம் அவங்க 2 பேருமே நடந்து வரதை பார்த்துட்டு, இதுகளை என்ன பண்ணாலும் நிற்காதீங்க போல அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வர்ற பாதையில் நிறைய முள்ளெல்லாம் தூக்கி போடுறாரு மயில் வாகனம். தூக்கி போட்டுட்டு ஒளிஞ்சு நிற்கிறாரு. அப்போ சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு வந்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. சந்திரா, என்ன சந்திரா இது இவரு முள்ளா கிடக்கு? அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா இது எல்லாமே நம்ம வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாரோ திட்டம் போட்டு பண்ணுறாங்கக்கா, கண்டிப்பா இது அவனோட வேலையா தான் இருக்கும். இருக்கா நான் எடுத்து போடுறேன் அப்படின்னு சந்திரா ஒவ்வொரு முள்ளைய தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா இது எல்லாத்தையும் தூக்கி போட ரொம்ப டைம் ஆகிரும் போல, நீ வாக்கா மேலே ஏறி. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னடி என்னை பறந்தாடி வர சொல்ற? இங்க பாரு, இந்த முள்ளெல்லாம் எடுத்து போட்டாதான் நான் அடுத்த அடி எடுத்து வைப்பேன். சந்திரா சொல்றாங்க, ஐயோ அக்கா, நீ டிலே பண்ற ஒவ்வொரு நேரமும் அங்க நம்ம போய் பார்க்க முடியாதுக்கா, இப்ப வரப்போறியா இல்லையா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது சாமுண்டீஸ்வரியோட காலில் பயங்கரமா முள்ளு குத்திடுது. இதை பார்த்ததும் சந்திரா சொல்றாங்க, அக்கா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வாக்கா. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏய் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடி, என் காலில் அவ்வளோ பெரிய காயம் பட்டிருக்கு, அதை கூட பெரிய விஷயமா நினைக்காம என்ன நடந்து வர சொல்ற, என்னடி இப்படி பண்ற? சந்திரா சொல்றாங்க, அக்கா எனக்கு இப்போதைக்கு நீ என்ன பேசினாலும் எனக்கு எதுவும் காதுல விழுகாது, எனக்கு இப்போதைக்கு அந்த கார்த்தி ராஜ சேதுபதியோட பேரை யாரு அப்படிங்கிறத நான் உனக்கு நிரூபிக்கணும், அதுதான் என்னோட முதல் குறிக்கோள் அப்படின்னு சந்திரா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, இப்படி சொல்லி என்னை கூட்டிட்டு வர்றது இதுதான் கடைசி, ஒருவேளை அங்க வந்துட்டு மட்டும் நீ உண்மையை நிரூபிக்கலன்னு வச்சுக்கா, அதுக்கப்புறம் நீ எங்க கூப்பிட்டாலும் நான் எங்கேயுமே வரமாட்டேன். அப்ப சந்திரா சொல்றாங்க, அப்பா அக்கா நடக்க போறத அப்புறம் பாத்துக்கலாம், நீ வாக்கா ஃபர்ஸ்ட், நீ பார்த்த பிறகு நான் இத்தனை நாள சொன்னது உண்மை அப்படிங்கிறது உனக்கு புரியும், வாக்கா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. அங்க வந்ததோட நம்ம சந்திரா வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மயில் வாகனம் நினைக்கிறாரு, இவங்க 2 பேரும் என்ன பண்ணாலும் நிக்க மாட்டாங்க போலயே அப்படின்னு. இன்னொரு பக்கம் இறுதி சடங்கு முடியுது. முடிஞ்சதோட நம்ம பாட்டி அழுகுறாங்க, ஐயோ என் ஆச்சா எனக்கு முன்னாடியே போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. அதே நேரம் கார்த்திக்கும் வேதனை தாங்க முடியல. அப்பதான் மயில் வாகனம் ஓடி வந்து, கார்த்தி அங்க சந்திரா இருக்கால, அவ நம்ம அத்தை சாமுண்டீஸ்வரிய கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா, இது வரைக்கும் பண்ண பிரச்சனை பத்தாது அப்படின்னு இன்னும் பெரிய பிரச்சனை பண்றா. இது கேட்டதும் கார்த்திக்கு பயங்கரமா கோபம் வருது. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, கார்த்தி இப்போதைக்கு நம்ம வேகத்தை விட விவேகத்தை தான் பயன்படுத்தணும், நீ வா போகலாம் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் அந்த சந்திரா சாமுண்டீஸ்வரி எல்லாருமே அபிராமி இறுதிச் சடங்கு நடந்த இடத்துக்கு வராங்க. பார்த்தா அந்த இடத்துல நம்ம பரமேஸ்வரி அப்புறம் ராஜராஜா இவங்க தான் நின்றுட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்ததும் சந்திரா சொல்றாங்க, அக்கா பாத்தியாக்கா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எதை பாத்தியான்னு சொல்றேன், அங்க எங்க ராஜா நிக்கிறாருன்னு சொன்ன, அங்க யாருமே இல்லையே. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா அவன் தப்பிச்சு போயிட்டாங்கா, நம்ம தான் வர வழியில ரொம்ப டிலே பண்ணிட்டோமே, நீதான் வேகமாவே நடக்க மாட்டேன்ட்ட, பாத்தியா தப்பிச்சு போயிட்டாங்க. சாமுண்டீஸ்வரி சந்திரவா பல்லாருன்னு உங்க இறஞ்சி உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு வந்ததை பார்த்துட்டு ராஜராஜா ஓடி போய், சாமுண்டீஸ்வரி எங்க நீ என் தங்கச்சியோட இறுதிச் சடங்குக்கு வரமாட்ட அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்,
கடைசி நேரத்துல வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜா போயிட்டு சாமுண்டீஸ்வரியை கூட்டிட்டு வராங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து முறைக்கிறாங்க. அப்ப பரமேஸ்வரி நேரா சந்திராவை சாமுண்டீஸ்வரியோட கையை பிடிச்சு, பாத்தியா சாமுண்டீஸ்வரி, இப்படி போயிட்டாலே என் பொண்ணு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. அப்புறமா பரமேஸ்வரி சொல்றாங்க, இவ்வளவு தூரம் வந்துட்ட, வா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து மறைக்கிறாங்க. வந்திருக்கிற ஊர் தலைவர்கள் நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, நேரா வீட்டுக்கும் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க சந்திராவும் கூடவே போறாங்க. சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, நான் பேசாப்புல வீட்டுல இருந்திருப்பேன், இங்க வராம தேவையில்லாம என்னை கூட்டிட்டு வந்து இங்க மாட்டி விட்டுட்டேன், இப்ப இந்த இடத்த விட்டு என்னால போகவும் முடியாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சந்திரா சொல்றாங்க, அக்கா நம்ம வரதுக்கு முன்னாடியே இவனுங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டாங்க அக்கா, நான் என்னக்கா பண்றது. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க அப்படி ஒரு விஷயம் இருந்தா தானே பிளான் பண்றதுக்கு, நீதான் சந்திரா தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. கார்த்திக் நேரா வீட்டுக்கு போனதோட கார்த்திக்கு சரியான கோவம். அந்த சந்திராவையும் சிவனாண்டியையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கார்த்தி செம்ம கோவப்படுறாரு. இன்னொரு பக்கம் ரேவதி நேரா வீட்டுக்கு வந்ததோட ரேவதிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்ப இத்தனை நாளும் இவருதான் பரமேஸ்வரி பாட்டியோட பேரனா, இவருதான் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக வந்திருக்காரா, தன்னோட தாயவே இதுக்காக இழந்திருக்காரே அப்படின்ட்டு ரொம்ப வேதனையோட ரேவதி இருக்காங்க. அப்ப நம்ம கார்த்திக் என்ன பண்றாருன்னா நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததோட ரேவதி நேரா கார்த்திகிட்ட, இது மாதிரி அபிராமி அம்மா இறப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, கார்த்தி சொல்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு போக, அப்ப ரேவதி இங்க இருந்து கார்த்திகிட்ட, உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல, நீங்க தான் அபிராமி அம்மாவோட மகன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், பரமேஸ்வரி பாட்டியோட பையன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. இதை கேட்டதும் கார்த்தி அதிர்ச்சியாகி திரும்பி பாக்குறாரு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, ஏன் ஷாக் ஆகுறீங்க, நீங்க யாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இந்த குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்காக உங்க அம்மா உயிரையே தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கார்த்திக் சொல்றாரு, எது நடக்கணுமோ அதான நடந்திருக்கு, எங்க அம்மா கொஞ்சம் கூட என்ன பத்தி கவலைப்படாம இப்படி அவங்க உயிரை விடுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு கார்த்திக் ரொம்ப கவலைப்படுறாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, இந்த குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்காக தானே உங்க அம்மா உயிரை விட்டாங்க, இது அதே மாதிரி இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு நானும் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. இதை கேட்டதும் கார்த்தியும் சந்தோஷப்படுறாரு சரி அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி சொல்றாங்க, சரி உங்க அம்மாவுக்கு எப்படி இப்படி ஆணுச்சு. அப்ப கார்த்திக் சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சந்திராவும் சிவனாண்டியும். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, என்ன சொல்றீங்க, அவங்க ரெண்டு பேரும் காரணமா, எப்படி. அப்ப கார்த்தி சொல்றாரு, அவங்க ரெண்டு பேரும் அம்மா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு கொண்டாந்து அத்தை கிட்ட நிப்பாட்டி உண்மையை நிரூபிக்கிறது தான் அவங்களோட திட்டம், ஆனா எங்க அம்மா இதுல பலியாயிட்டாங்க, அவங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, அப்ப ரேவதி சொல்றாங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு, நானும் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாதீங்க, அவங்களுக்கு நம்ம சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும், கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா கார்த்திக் நேரா மாடிக்கு போறாரு. உங்க பொண்ணத்தோட மயில் வாகனமும் ராஜராஜாவும் வராங்க. ராஜராஜா நேரா கார்த்தியோட கையை பிடிச்சு, மாப்பிள்ள இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு என் தங்கச்சி இப்படி உயிரை விட்டுட்டாலே, அவளை நான் கடைசியா ஒரு முறை நான் பார்த்திருக்கலாம், ஆனா அதுக்கான ஒரு குடுப்பனை கூட கிடைக்காம போயிட்டேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க ராஜராஜா. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா மாமா, அபிராமி அம்மா நம்ம குடும்பம் ஒண்ணு சேரணும், அவங்களால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு மயில் வாகனமும் ரொம்ப வேதனையா பேசிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல ராஜராஜா சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அவங்கள விட மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, மாமா அது எனக்கு தெரியும். அப்ப கார்த்திக் டக்குன்னு தடுக்கிறாரு, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, அப்ப என் தங்கச்சியோட இறப்புக்கு யாரு காரணம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா மாப்ள, அது யாருன்னு சொல்லுங்க, அவளை நான் சும்மா விட மாட்டேன். அப்ப கார்த்திக் சொல்றாரு, மாமா இப்போதைக்கு இருக்கட்டும், அவங்க எந்த அளவுக்கு ஆட முடியுமோ ஆடட்டும், அவங்களுக்கு நான் சரியான ஆப்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்ல, இதை கேட்டுட்டு ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள அது யாருன்னு சொல்லுங்க, அவங்கள நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி செம்ம கோத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு நம்ம மயில் வாகனம் சொல்றாரு, மாமா அதான் கார்த்தி மாப்பிள்ள பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல, நீங்க கவலைப்படாதீங்க, அவரு கரெக்டா யாருக்கு தண்டனை கொடுக்கணுமோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாரு, நீங்க கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு சொன்னதோட ராஜராஜாவும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா
ராஜராஜா சொல்றாரு, என் தங்கச்சியோட இறப்புக்கு யாரு காரணமோ அவங்கள விடாதீங்க மாப்ள அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, எங்க அம்மாவோட இறப்புக்கு யாரு காரணமோ அவங்கள நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதியை காமிக்கிறாங்க. ரேவதி வந்துட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் சித்தி தானா அப்படின்னு கோவத்துல இருக்காங்க. கார்த்திகை இங்கிருந்து போயிட்டு இருக்கும் பொழுது சந்திரா நேரா கார்த்தியை கூப்பிடுறாங்க சொடக்கு போட்டு. கார்த்தி நேரா திரும்பி பாக்குறாரு. சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு பாத்தியா, இதுதான் எங்களோட முதலடி. இதே மாதிரி பொட்டி படுக்கையை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிரு, இல்லைன்னா உன் குடும்பத்துல அடுத்து ஏதாவது சாவு விடும். இது கேட்டதோட கார்த்தி செம்ம டென்ஷன் ஆகி சந்திராவை ஓங்கி அறைகிறாரு. இங்க பாரு, எங்க அம்மாவோட இறப்புக்கு இன்னும் நீ தான் காரணம் அப்படிங்கிற முழு விவரம் எனக்கு தெரியல. அது மட்டும் தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கேங்க, கண்டிப்பா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப சந்திரா இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இத்தனை நாளும் ஒட்டி பாம்பா இருந்தவன் இன்னைக்கு நம்மள கை ஓங்கி அடிச்சுட்டு போறான் அப்படின்னா கண்டிப்பா இவனுக்கு திமிரு அதிகம். இவனுக்கு சரியான ஆப்பு வைக்கணும் அப்படின்னு சந்திரா வந்து நேரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. சிவனாண்டி போன் அட்டன் பண்ணி சொல்லு சந்திரா. சந்திரா சொல்றாங்க, என்னங்க, இந்த டிரைவர் பையன் இருக்காங்க ராஜா, அவன் என்ன இப்ப கை வாங்கி அடிச்சுட்டு போறான். இது கேட்டதும் சிவனாண்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன சந்திரா சொல்ற? சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, அவன் அம்மாவோட இறப்புக்கு நான் தான் காரணம் அப்படின்னு என்ன அடிச்சுட்டு போறான். இப்ப சிவனாண்டி சொல்றாரு, அப்ப அவன் அம்மாவோட இழந்த சோகத்துல இருக்கான். சோ கண்டிப்பா அவனோட பிளான் நம்மள ஏதாவது ஒரு வகையில சிக்க வைக்கணும் அப்படிங்கறதான் இருக்கும். சோ இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சந்திரா. சந்திரா சொல்றாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். அடிப்பட்ட ஒருத்தன் கண்டிப்பா அமைதியா இருக்க மாட்டான். ஏதாவது ஒரு வகையில நம்மள மாட்டி விடணும் அப்படின்னு நினைப்பான். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னங்க, அவன் ஏற்கனவே உங்களை வெளுத்து வாங்கியிருக்கான். சோ கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. இதை கேட்டதும் சிவனாண்டியும் சரி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் கார்த்தி நேரா அந்த சிவனாண்டியை தான் போய் பாக்குறாரு. சிவனாண்டி நேரா கார்த்தியை பார்த்து, என்ன உங்க வீட்டுல நடந்த இறுதிச் சடங்கு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? அடுத்த இறுதிச் சடங்கு நடக்கிறதுக்கு பணத்தை எல்லாம் ஏற்பாடு பண்ணி வை. இது கேட்டதும் கார்த்தி செம்ம டென்ஷன் ஆகி அந்த சிவனாண்டிய ஓங்கி உதைக்கிறாரு. சிவனாண்டி டக்குன்னு கீழே விழுகிறாரு. டேய், எதுக்கடா என்ன அடிக்கிற அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, எங்க அம்மாவோட இறப்புக்கு நீதான காரணம். எங்க அம்மா பாட்டுக்கும் கோவில் திருவிழாவுக்கு வர வேணாம், உங்க பிரச்சனையில எல்லாம் தலையிட வேணாம் அப்படின்னு தானே அமைதியா இருந்தாங்க. ஆனா எங்க அம்மாவை என்ன நிலைமைக்கு ஆளாக்கியிருக்க. இங்க பாரு, உன் சாவு என் கையில தாண்டா. உனக்கும் உன் பொண்டாட்டி சந்திராவுக்கும் சரியான ஆப் வச்சுட்டு நான் மறுவேளை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி அந்த இடத்துல இருந்து போறாரு. சிவனாண்டி இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அவன் அம்மாவை இழந்த துக்கத்துல இருக்கான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி நேரா நம்ம ரேவதி கிட்ட, ரேவதி, என்னாச்சு ரேவதி, நேத்தையில இருந்து ஒரே குழப்பத்துல இருக்கா? ரேவதி சொல்றாங்க, ஒண்ணும் இல்லம்மா. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ரேவதி, அந்த இறுதி சடங்குக்கு நான் போகல அப்படிங்கிறதுக்காக கோவத்துல இருக்கா? அதான் நீ சொன்ன மாதிரி நான் போயிட்டு வந்துட்டேனே. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமாம்மா, நீங்க போயிட்டு வந்தது எனக்கு தெரியும். இங்க பாருமா, அந்த வீட்டுல ஒரு இறப்பு நடந்துருச்சு. இந்த குடும்பத்துல உள்ள யாரையுமே மன்னிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கீங்களாம்மா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, என் அம்மா இறந்ததுக்கு அந்த பரமேஸ்வரியும் ராஜ சேதுபதியும் தான் காரணம். இப்படி நான் டக்குன்னு அந்த வீட்டுக்கு போனா எங்க அம்மாவோட ஆத்மா என்னை மன்னிக்குமா? நீயே சொல்லறி ரேவதி. ஒருவேளை இப்ப நானும் இறந்துட்டா அதுக்கு காரணம் அந்த குடும்பமா இருந்துச்சுன்னா நீ என்ன ரேவதி பண்ணுவ? குடும்பத்தை சும்மா விடுவியா? அந்த குடும்பத்து கூட பேசணும்னு நினைப்பியா? ரேவதி சொல்றாங்க, அம்மா, நீங்க சொல்றது எல்லாமே நியாயம்தாம்மா. ஆனா அவங்க 25 வருஷத்துக்கு மேல பெரிய தண்டனையை அனுபவிச்சுட்டாங்க. இப்ப அவங்க மகளையும் இழந்திருக்காங்க. இப்ப இருக்கிறது ஒரே ஒரு மகன், நம்ம அப்பா மட்டும்தான். அவரையும் அனுப்பக்கூடாது அப்படின்னா என்னம்மா இதெல்லாம்? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் அம்மாவை இழந்து எப்படி இருந்தேன் அதே மாதிரி ஒட்டுமொத்த பிள்ளைங்களையும் இழந்து அனாத பணமா போகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட ரேவதி ரொம்ப அதிர்ச்சியாகி, அம்மா, என்னம்மா இப்படி பேசுறீங்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் அந்த அளவுக்கு
அந்த குடும்பத்து மேல கோபத்தோட இருக்கேன் ரேவதி. இதுக்கு மேல என்கிட்ட ஒரு வார்த்தை பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, இதுல ராஜா வேற கார்த்தி வேற இந்த வீட்டுல வந்துட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை அம்மாவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அவரை மன்னிக்க மாட்டாங்களே. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு ரேவதி ரொம்ப சோகத்துல இருக்காங்க. கார்த்திக் அங்கேருந்து வராரு. வந்துட்டு ரேவதிய பார்த்து, என்னாச்சு ரேவதி? ரேவதி சொல்றாங்க, ஒண்ணுல அம்மா அப்பதான் வந்து என்கிட்ட பேசிட்டு போனாங்க. உங்க குடும்பத்து மேல உள்ள கோவம் என்னைக்குமே அம்மாவுக்கு குறையாதுன்னு நினைக்கிறேன். கார்த்தி சொல்றாரு, என்ன ரேவதி? ரேவதி சொல்றாங்க, ஆமா, நீதான் ராஜசேதுபதி தாத்தாவோட பேரன் அப்படிங்கிற விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. கண்டிப்பா அம்மா உன்னை மன்னிக்கவே மாட்டாங்க. என் லைஃப் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு உன்னை இந்த ஊரை விட்டு துரத்துறதுக்கு தான் பார்ப்பாங்க. இது கேட்டதும் செம ஷாக் ஆகுறாங்க நம்ம கார்த்திக். பரவாயில்ல ரேவதி, நான் பாத்துக்கிறேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தணும் அப்படின்னு தானே அத்தை உயிரை விட்டாங்க. இன்னும் 6 மாசத்துக்கு அப்புறம் இந்த கும்பாபிஷேகத்தை நம்ம நடத்தியே ஆகணும். அம்மாவை அதே கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்டு. அப்ப கார்த்திக் சொல்றாரு, ஆமா ரேவதி, அம்மாவோட கடைசி ஆசையே இதுதான். இந்த குடும்பம் ஒண்ணு சேரதும் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும். இதுதான் அம்மாவோட கடைசி ஆசை. அதனால அம்மாவோட ஆசைய நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறம் சாமுண்டீஸ்வரிய காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி சரியான கோபத்துல அவங்க அம்மாட்ட போய் நிக்கிறாங்க. அம்மா, பாத்தீங்களாம்மா, அந்த வீட்டுல இன்னைக்கு ஒரு இறப்பு நடந்திருக்கு. அதை நினைச்சு எல்லாருமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உங்களை இழந்துட்டு நான் தவிக்கிறேனே. என்னை பத்தி யாராவது கொஞ்சம் கவலைப்பட்டாங்களா? ஏதோ அந்த குடும்பத்துல மட்டும்தான் இழப்பு நடந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல உங்களையும் தங்கச்சியையும் எப்படி நான் பறி கொடுத்தேன், அதை பத்தி யாராவது கொஞ்சம் கவலைப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சாமிக்கு முன்னாடி போய் நின்று சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த இடத்துக்கு சந்திரா வராங்க. சந்திரா வந்துட்டு, அக்கா, இது எல்லாமே அந்த கடவுள் நமக்கு வழி கொடுத்துருக்காங்கக்கா. நீ எந்த அளவுக்கு வேதனையோட இருக்க, உன் வேதனையை தீர்க்கறதுக்கு தான் அந்த பரமேஸ்வரியோட பொண்ணு அபிராமியே இந்த கடவுள் வாங்கிக்கிட்டாரு பத்தியா. இந்த கும்பாபிஷேகத்துக்கு நீ போயிருக்க கூடாதுக்கா அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, அந்த கும்பாபிஷேகத்துக்கு நான் போயிருக்க கூடாது. என்னதான் இருந்தாலும் அம்மாவோட இறப்புக்கு அந்த கோவிலும் ஒரு காரணம் தானே. அந்த நகை காணாம போனதுனால தானே எங்க அம்மா மேல பழி விழுந்துச்சு. நான் அங்க போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.